நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சுகிதா. பண மதிப்பிழப்பு விவகாரத்தை நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் அறிவித்து 2 மாதங்கள் நிறைவடைந்து விட்டன. 50 நாட்கள் அரசு கேட்கப்பட்ட நாள் கெடுவும் முடிந்து அதுடன் கூடுதலாக 10 நாட்களும் முடிந்துவிட்ட சூழ்நிலையில் இந்த 2 மாதங்களில் எத்தகைய மாற்றங்களை பிரதமர் அறிவித்ததன் போது இருந்த எதிர்பார்ப்புகள் மத்திய அரசு முதலில் நிறைவேறியிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த சூழ்நிலையில் இந்தியா மாறி இருக்கிறதா, புதிய இந்தியா வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம். பண மதிப்பிழப்பால் சாமானியர்கள் சந்தித்த பிரச்சனைகள், நீண்ட வரிசையில் கியூ, இன்று வரை ஏடிஎம்கள் பெரும்பாலான இடங்களில் செயல்படவில்லை. அதனால் ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடியவில்லை. எடுக்கப்படக்கூடிய ஏடிஎம்களிலும் தன் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை தனக்கு தேவையான அளவான உரிய பணத்தை எடுக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டுமே எடுப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது இரண்டாவது புறம். நீண்ட வரிசையில் நின்றதனால் இறந்து போனவர்கள் என்பது ஒரு புறம் என்று பண மதிப்பிழப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம். இன்னொரு புறம் மத்திய அரசு முன்வைத்திருக்கக்கூடிய ரொக்கமற்ற இந்தியா, மின்னணு பரிமாற்றம், இணைய பண பரிமாற்றம் என்பது நேற்றைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டு திரும்ப பெற்றிருந்தாலும் அந்த அறிவிப்பானது வரும் காலங்களில் பல சவால்களை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறது. திடீரென்று நேற்று மாலை பெட்ரோல் பங்குகளில் பண பரிமாற்றங்கள், அதாவது மின்னணு பண பரிமாற்றம் இனி இங்கு செயல்படுத்த மாட்டாது என்ற அறிவிப்பை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதற்கு காரணம் மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய 1% வரி எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது தற்காலிகமாக 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதிக்கு பிறகு என்னவாகும் என்று இன்னொரு கேள்வி. ஆக இந்த பண மதிப்பிழப்பு பிரச்சனை எப்படி மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள், மத்திய அரசு நினைத்த காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்ததா என்ற கேள்வியோடு காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் கோபண்ணா அவர்கள் நம்முடன் விவாதிக்க இருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம். வணக்கம் சார். முதலில் இந்த பண மதிப்பிழப்பு குறித்து நிறைய பேசியிருந்தாலும் முக்கியமாக இந்த 50 நாட்களுக்குள் முடியாது, தொடர்ந்து இன்னும் அதாவது ஏற்கனவே 2 மாதங்கள் முடிவடைந்து விட்டது, இன்னும் 3 மாதங்கள் தேவைப்படும் என்பது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. இது அவருடைய கூற்றாக மட்டுமல்ல, ஃபோர்ப்ஸ் போன்ற வெளிநாட்டு பத்திரிகைகளும் அதனை ஆதாரப்பூர்வமாக இப்பொழுது நிறுவி இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? பொதுவாக நவம்பர் 8 பிரதமர் மோடி அறிவிப்புக்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்பை இந்த மக்கள் சந்தித்து வராங்க. இப்போ 60 நாட்கள் ஆகி நேற்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஆரம்பத்திலே நரேந்திர மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிப்போம், கள்ளப்பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்திற்கு இந்த கள்ளப்பணம் செல்லக்கூடாது, அதை தடுப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லித்தான் இந்த அறிவிப்பை செஞ்சாங்க. அதாவது நாட்டில் பணப்புழக்கத்தில் 86% மதிப்புள்ள 500, 1000 ரூபாய் நோட்டுகளை 15,44,000 கோடி மதிப்புள்ள ரூபாய் மதிப்புகளை மதிப்பிழக்கச் செய்து அதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பேரழிவை பிரதமர் மோடி நிகழ்த்தியிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார் அருண்ஜேட்லி, வருமான வரி கட்டுபவர்கள் நாட்டில் 3.7 கோடி பேர் தான். அதில் 10 லட்சத்துக்கு மேலே கட்டுறவங்க 25 லட்சம் பேர். இன்னும் புதிய வியாக்கியானம் செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்டில் வருமான வரி கட்டுறவங்க மொத்த மக்கள் தொகையில் 1% என்பது நீண்ட நாளாக இருக்கிற உண்மை. அதாவது வருமான வரி கட்டாதவர்களை வருமான வரி கட்டுவதற்கு வருமான வரியை குறைப்பது, வருமான வரி கட்டுவதற்காக தன் கணக்குகளை சமர்ப்பிப்பதற்கு எளிய முறையெல்லாம் கையாளுவது, அமுல்படுத்துவது என்பது வருமான வரித்துறை செய்ய வேண்டிய பணிகள். கருப்பு பண ஒழிப்பு என்பது நாங்கள் கேட்கிறோம். 15,44,000 கோடி நீங்கள் செல்லாதுன்னு அறிவிக்கிறப்போ கருப்பு பணம் ஒரு 3-4 லட்சம் கோடி வரும்னு உச்ச நீதிமன்றத்தில் உங்கள் தலைமை வழக்கறிஞர் சொன்னார். அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியிலையும் சொன்னாங்க, எல்லோரும் நிதியமைச்சரும் சொன்னார். இன்னைக்கு கடைசியில் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக்கு திரும்பி வந்துடுது. கிட்டத்தட்ட 97% பணம் திரும்பி. நாங்கள் கேட்குறோம், நரேந்திர மோடி அவர்களே, கருப்பு பணம் ஒழிந்ததா? அப்படி ஒழிந்ததுன்னா கருப்பு பணம் எவ்வளோ? இந்த 15 லட்சம் கோடியில் கருப்பு பணம் எவ்வளோன்னு கேட்டால் கணக்குகளை ஆய்வு செய்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி, கணக்குகளை ஆய்வு செய்கிறப்போ கிட்டத்தட்ட 50 கோடி கணக்குகளை ஆய்வு செய்யணும். இந்தியாவில் வருமான வரித்துறையில் 5000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பணிகளெல்லாம் ஏற்கனவே முடங்கி போயிடுது.
வங்கி பணி முடங்கி போயிடுது. வங்கியில எந்த விதமான வளர்ச்சிக்குரிய அதனால எந்த பணியாளர்கள் பரிவர்த்தனையும் குறைவா நடல. இருக்கிறதுனால இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஆனால் நேற்றைக்கு கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் வந்து நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்புக்கு பின் வந்து யாரெல்லாம் முதலீடு செய்தார்கள் அல்லது யாரெல்லாம் வந்து வங்கி கணக்கில் அதிக பணம் வந்து செலுத்தி இருக்கிறார்கள், டெபாசிட் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்பு இப்போது யாரெல்லாம் வந்து டெபாசிட் செய்திருக்கிறார்களோ அந்த கணக்குகள் எல்லாம் சரிபார்க்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு சாத்தியம்? இல்லை, அதாவது நீங்கள் கணக்குகளை ஆய்வு செய்வது என்பது சாத்தியமானு பார்க்கணும். ஏன்னா 5000 ஊழியர்களை வைத்துக்கொண்டு வருமான வரியில் வைத்துக்கொண்டு 50 கோடி வங்கி கணக்குகளை ஆய்வு செய்யணும். நீங்கள் கணிப்பொறி உலகத்தில் வந்து எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு கணக்கையும் ஆய்வு செய்யணும். இது வந்து ரொம்ப லெபாரியஸ் ஒரு ப்ராசஸ். இதை வந்து எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நான் கேட்குறேன், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதில் வந்து கருப்பு பணம் வந்திருக்கான்னு பாருங்கள். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி பார்க்குறப்போ டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தில் கருப்பு பணம் வைத்திருக்கிறவரெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் 40% பெனால்ட்டி போட்டு மொத்தத்தையும் வாங்கிக்கிறோம், உங்கள் சோர்ஸை நாங்கள் கேட்க மாட்டோம், உங்களை பற்றி செய்தியும் வெளியே போகாதுலாம் சொன்னாங்க. அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட 65,000 கோடி வந்ததாக சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக வருமான வரி கட்டின பிறகு பார்த்தா அது 50,000 கோடியாக குறைஞ்சிது. அதில் எதிர்பார்த்த வந்து இவங்களுக்கு வந்து இப்போ கருப்பு பணம் வரல. அது கருப்பு பணம் யாராவது வைத்திருந்தால் அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் வந்து அந்த பணத்தை செலுத்தியிருப்பார்களே தவிர இந்த இதில் பணத்தை செலுத்த மாட்டாங்க. இது ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு. இதில் போய் வராது, இதில் கருப்பு பணம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய தோல்வியை வந்து நரேந்திர மோடி சந்திச்சிருக்கார். கண்டிப்பா நாம தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது பெட்ரோலிய சங்க தலைவர் முரளி தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு, அதாவது மின்னணு பரிமாற்றம், ஸ்வைப் கார்டுகள் இனி, அதாவது கிரெடிட் டெபிட் கார்டுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது பெட்ரோல் பங்குகளில் என்ற அறிவிப்பை தற்பொழுது தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறீர்கள். அந்த 1% வரிக்கு அரசு என்ன உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள்? ஏன் வந்து நீங்கள் இப்பொழுது ஏற்கனவே அறிவித்ததை தள்ளி வைத்திருக்கிறீர்கள்? நேற்று அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் வந்து நாளையில இருந்து, அதாவது இன்று காலையில இருந்து இந்த 1% பிடிக்கப்படும் அப்படின்னு பேங்க் மூலமாக கொடுத்த அந்த அறிக்கையை வந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காரணத்தினால நாங்களும் அதை 13ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம். ஆனா எங்க தரப்புல என்ன முக்கியமான ஒரு கேள்வினாக்கா, இந்த கார்டு பரிவர்த்தனை வந்து பல வருஷமா வந்து பெட்ரோல் பம்ப்ல நடந்துன்னு வருது. ஆனா இப்ப வந்து கார்ட்லெஸ், அதாவது வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றத செய்யணும் அப்படின்றதுனால, அதாவது ஆல் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உள்ள எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் வந்து இந்த மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆயில் கம்பெனி அறிவுறுத்தினாங்க. அதன்படி எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் வச்சிருக்குது. இதுக்கு முன்ன நடந்ததை விட இப்ப கிட்டத்தட்ட 40%, 45% வந்து உயர்ந்திருக்கிறது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் டெபிட் கிரெடிட் கார்டு மூலமாக. இந்த தருணத்துல பேங்க் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு இதுல இருந்து வரும் பரிமாற்றத்தில் எங்களுக்கு 1% வந்து எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற ஒரு சட்ட இதை வந்து அமல்படுத்தும் போது வந்து இது எதற்காக இந்த வருமானம் வந்து பேங்க்குக்கு போதாது அப்படின்றதுனால இந்த 1% வருமானமும் அவங்களுக்கு சேர்த்து வரணும் அப்படின்னு கேட்கறாங்களா? மற்றும் வந்து எங்களை மாதிரி வந்து டீலர்களுக்கு வந்து பிக்ஸட் டீலர் மார்ஜின் எங்களுக்கு இதை வந்து நிர்ணயிக்கிறதும் வந்து மத்திய அரசாங்கமும் ஆயில் கம்பெனியும் தான். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஏன் எங்க மேல திணிச்சு இதை வந்து வாங்குறாங்க? இது வரைக்கும் ஏன் இதை வந்து செய்யாம இருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. கண்டிப்பா உங்களுடைய கேள்வியானது மிக முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று. நாம் அது குறித்து விவாதிக்கலாம். இன்னொரு கேள்வியும் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தற்பொழுது அதை ஒத்தி வைத்தீர்கள் இல்லையா? ஆனால் அது முறையாக வங்கிகள், அதாவது பெட்ரோல் பங்குகளுக்கு வங்கிகளில் கொடுக்கப்பட்ட அறிக்கையை நீங்கள் அதன் காரணமாக நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த, அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு போராட்டம் மாதிரி தான், நாங்கள் வந்து ஸ்வைப்பிங் மிஷினை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதும், இப்பொழுது மீண்டும் வந்து அனுமதிக்கலாம் என்று நீங்கள் திரும்ப மாற்று முயற்சி எடுத்ததையும், அதனை திரும்ப
முறையாக அனைத்து பங்குகளுக்கும் நீங்கள் அறிவித்தீர்களா? ஏனால் இன்னும் சிறு பெட்ரோலிய பங்குகளில் எல்லாம் இன்று காலை கூட வாங்க முடியாமல் நிறைய பேர் திணறிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அது குறித்த செய்திகளும் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. அதாவது நேத்து 10:30 மணிக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு எங்களுக்கு சொல்றாங்க. அத சொன்னது அப்புறம் நாங்க 1 மணி நேரத்துல 11:30 மணிக்குள்ள தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் இந்த அறிவிப்பை நாங்க சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு சில பெட்ரோல் பம்புக்கு அந்த தகவல் போகாமல் இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 90% இது சென்று விட்டது. இப்ப எனக்கு அங்கிருந்து வர ரிப்போர்ட் நாங்க கார்டு பரிவர்த்தனையை ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேயே அப்படின்றதுதான் எனக்கு இருக்குது மெசேஜ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தேங்க்ஸ். அதாவது ரொக்கமற்ற இந்தியா தான் குறிக்கோள் அப்படிங்கும்போது ஏற்கனவே இதற்கு முன்பு இந்த அறிவிப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இங்கே மின்னணு பரிமாற்றம்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போவே சேவை வரி என்பதும் சில இடங்களில் 3%, 1%லேருந்து 15% வரைக்கும் வாங்கப்பட்ட காட்சிகள்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் வசூலிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பும் இந்த பண மதிப்பிழப்புக்கு பிறகு சொல்லப்பட்டது. இப்போது மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் பொதுவாக எந்த திட்டமிடலும் இல்லாமல் இந்த நவம்பர் 8 அறிவிப்பு செய்யப்பட்டது. எந்த ஏற்பாடும் கிடையாது. சரி, ஒரு பணப்புழக்கத்தில் இருக்கிற 2700 கோடி எண்ணிக்கையிலான ரூபாய் நோட்டுகளை செல்லாதுன்னு சொல்கிறப்போ அதை மாற்று புதிய நோட்டுகளை வைப்பதற்கு 2000 ரூபாய் நோட்டை அச்சடித்தாங்க. அது பயன்படலை. அந்த 2000 ரூபாய் நோட்டை ஏடிஎம்களில் ரீகாலிபிரேட் பண்ணி தான் வைக்கணும். அதுக்கு 10-12,000 ரூபாய் செலவு. சரி, இந்த அறிவிப்பு செய்வதற்கு முன்பாக ரிசர்வ் வங்கியினுடைய அச்சுத்திறன் மாதம் 300 கோடி தான் அடிக்கலாம். 2700 இது அடிக்கிறதுக்கு 8 மாதங்கள் ஆகும். அதற்கும் ஒரு ஏற்பாடு இல்லை. ஆக ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை பிரதமர் செய்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பணம் அச்சடிக்க முடியாதனால 7-8 மாதங்கள் ஆகுன்றதுனால இந்த கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி பேசுகிறாங்க. உலகத்தில் கேஷ்லெஸ் எக்கானமியில் பல நாடுகளில் இருக்குது. ஆனால் அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் எல்லாமே ரொக்க பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை தான் கிட்டத்தட்ட 85-90%, 95%, 5% தான் இந்த மாதிரி பரிவர்த்தனை நடக்குது. அது அர்பன் நகரங்களில் நடக்குதே தவிர கிராமங்களில் கிடையாது. இன்றைக்கும் 50-55-60% கிராமங்களில் கிராமப்புறங்களில் வங்கி கிடையாது. வங்கியோட மக்களுக்கு தொடர்பு கிடையாது. வங்கி கணக்கு கிடையாது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏடிஎம் எல்லாம் நகர்ப்புறங்களில் இருக்குது, கிராமப்புறங்கள் இல்லை. இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை பாஜக அரசு வந்த பிறகு ஜன்தன் யோஜனா மூலம் நாங்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கி விட்டோம். அதாவது வங்கி கணக்கு இவங்க மட்டும் தொடங்கலை. 2014க்கு முன்பு கிட்டத்தட்ட 55 கோடி வங்கி கணக்குகள் ஏற்கனவே இருக்குது. இவர்கள் ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் பணமே போடாமல் எந்த விதமான டெபாசிட் செய்யாமல் வங்கி கணக்கு தொடங்கலாம். எதுக்குன்னா அதுக்கு வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு, அதாவது மக்கள் நல திட்டங்களை, எல்பிஜி சப்சிடி, மண்ணெண்ணெய் சப்சிடி, அப்புறம் பலவிதமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதற்காகத்தான் ஜன்தன் யோஜனா. அதை நாங்கள் கொண்டு வரும்போது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம், உங்கள் பணம் உங்கள் கையில் நாங்கள் சொல்கிறப்போ அதை எள்ளி நகையாடி கொச்சைப்படுத்தி மிக மிக கேவலமாக பேசிய பாஜகவினர் இன்றைக்கு அதை ஜன்தன் யோஜனான்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரே ஒரு கணக்கு, ஜன்தன் யோஜனா 25 கோடி வங்கி கணக்குகளை நவம்பர் 8ஆம் தேதி அதில் இருந்த டெபாசிட் 43,000 கோடி. அது ஒரு 15-20 நாள், ஒரு மாதத்தில் 75,000 கோடி ஆகி கிட்டத்தட்ட 30-35,000 கோடி கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இந்த ஜன்தன் யோஜனா பயன்பட்டிருக்கிறதுன்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நாம் தொடர்ந்து பேசலாம். அதாவது முந்தைய ஆட்சியுடைய திட்டங்களை விமர்சித்தவர்கள் அதனையே இப்போது பின்பற்றுகிறார்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். ரொக்கமற்ற இந்தியா அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லும் பொழுது இந்தியா அதற்கு எந்த அளவிற்குங்கிறத நீங்கள் ஏற்கனவே முதல்லயே கொஞ்சம் சொன்னீங்க. ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவில் நம்மக்கிட்ட கேள்வி, இணைய பயன்பாட்டாளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதற்கான கட்டமைப்புகள் இணைய அளவில் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது கிராமங்கள் வரைக்கும் இணைய அது கட்டமைப்புகள் போய் சேர்ந்துருக்கிறதா, அந்த வசதியை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதுல தொடங்கி அதோடைய வேகத்தில் தொடங்கி எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு என்ன பதில் இருக்கிறது? இல்லைப்போ 95 கோடி இந்தியர்கள் இன்னும் இன்டர்நெட் இணையதள வசதி கிடையாது. அதே போல் இந்த டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் லிட்ரஸி எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இந்த சைபர் கிரைம் அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வேண்டும். அதே போல் இந்தியாவில் டவுன்லோட் ஸ்பீட் ரொம்ப குறைவு, கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. 96வது இடத்துல நம்ம இருக்கிறோம்.
நமக்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதி இல்லை. நாங்கள் ஒன்றும் அந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்றைக்கு இருக்கிற நிலையில் உடனடியாக அது சாத்தியமில்லை. அதுக்கு அடிப்படை நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கிராமங்கள் இருக்குது. கிராமங்களில் வங்கிகள் கிடையாது, ஏடிஎம் வசதி கிடையாது. அதனால் அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் நாம் வந்து ஒரு 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 பொருளாதாரத்தை நோக்கி, அதாவது கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நாம் செல்லணும். அதே போல் இன்றைக்கி வந்து புவர் இன்டர்நெட் செக்யூரிட்டி, டிஸ்க்ளோஷர் ஆஃப் பின் நம்பர். ஒரு முறை நான் காரில் போகிறப்போ டக்குன்னு வங்கியிலிருந்து நான் பேசுவதாக என் ஓட்டுநருக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே வந்து கேட்டு பின் நம்பர் கேட்குறாங்க, உடனே கொடுக்குறாரு. ஒரு 2-3 நிமிடத்தில் பம்பாயிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய வங்கி கணக்கிலேருந்து 27,000 ரூபாய் எடுத்துடுறாங்க. உடனே அவர் காரை நிறுத்தி உடனடியாக போய் அதை வந்து இது பண்ணார். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பம் குறித்த புரிதல், அதை எப்படி பயன்படுத்துவது, இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கொடுக்க கூடாது என்கிற அடிப்படை வந்து விழிப்புணர்விலிருந்து தொடங்க வேண்டிய இல்லாத ஒரு நாட்டில் வந்து நீங்க வந்து ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள் இன்னும் படித்தவங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாதவர்களாகவும் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க. தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது பாஜகவை சேர்ந்தவரும் பொருளாதார நிபுணருமான ராமசுப்ரமணியம் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த ரொக்கமற்ற இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் சாத்தியப்படுத்துவதில் வந்து மிகப்பெரிய சவால்கள் இருக்கிறது. அதற்கான உள்கட்டமைப்பே நம்ம கிட்ட இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முடியும் அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் தரப்பிலும் பொதுவான கருத்தாகவும் இருக்கிறது. உங்களுடைய கருத்து? இல்ல, இந்த டிஜிட்டல் இந்தியாங்கிறது எல்லாமே ஒரே நேரத்துல வருவதாக யாருமே சொல்லல. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இலக்கினை நோக்கி நாம செல்லணும், அந்த அளவுக்கு தான் சொல்லி இருக்கின்றார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரப்போகின்ற திடீர்னு 100% செய்வதாகவும் சொல்லலை. இதன் காரணமாக தான் பாஜக இந்த டிஜிட்டலைசேஷனை பத்தி ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் நாயுடு அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்து எப்படி இதை வந்து மக்களிடம் கொண்டு செல்லலாம், பிரச்சனை இல்லாம எடுத்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு அமைத்திருக்கின்றார்கள். அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி என்ற வகையில இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவர்களுக்கெல்லாம் சார்ஜஸ் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட கேஷை நம்ம யூஸ் பண்ணினா நமக்கு எவ்வளவு சார்ஜஸ் வராதோ அந்த அளவுக்கு நாம இந்த வாய்ப்புகளை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கண்டிப்பா நீங்கள் சொல்வது வந்து களத்தில் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சொந்த அனுபவத்திலிருந்தே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தமிழக மின் வாரியத்திற்கு கட்ட வேண்டிய நம்மளுடைய மின் கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் என்றால் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற போர்ட்டல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு வங்கியுடைய நுழைவுக்குள் போய் தான் நாம் கட்ட முடியும். அதில் பார்த்தீர்கள் என்றால் பொதுத்துறை வங்கிகளுடைய பட்டியலே இல்லை, பெரும்பாலும் தனியார் வங்கிகள் தான் அதிகமாக இருக்கிறது. தனியார் வங்கிகளுக்குள் போகும் பொழுது அதிகபட்சமாக 2% மேல் உள்ள வங்கிகளுடைய கணக்குகள் தான் மிக எளிதாக பரிமாற்றம் செய்ய முடிகிறது. அதாவது 2% குறைவாக உள்ள வங்கிகளுக்குள் நீங்கள் நுழைந்தால் அது ஒன்று சர்வர் ஸ்லோ என்று திரும்பி வந்து விடுகிறது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே வந்து விட வேண்டியதாக இருக்கிறது. அப்போது நான் கட்ட வேண்டிய மின் கட்டணத்திற்கு கூடுதலாக 2% நான் ஏன் வரியை கட்டி அப்படி கட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப நீங்க கேட்டதெல்லாம் ரொம்ப நியாயமான கேள்வி, நான் இல்லைன்னு சொல்லல. அதற்கு மாறாக தான் இப்ப சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சந்திரபாபு நாயுடு தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அது கூட அவர் கூட ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். அது நம்ம வந்து ஒரேடியா 100% நம்ம கொண்டு போய் திணிக்க முடியாது மக்கள்கிட்ட. அதனால சார்ஜஸ்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கணும். அதாவது கேஷை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் இருக்குமோ அது போன்ற வகையிலே நாம இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசு அந்த இத்தகைய இடர்பாடுகள் என்னென்னங்கிறது தெரிஞ்சு கொண்டு அதை களைவதற்கான முயற்சி தான் செய்து கொண்டிருக்கின்றது. நீங்க சொன்னதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல நாம இந்த கேஷ்லெஸ் எக்கானமி என்கிறதுங்கிறதுனா ஒண்ணுமே கேஷே கிடையாதுன்னு யாருமே சொல்லல. லெஸ் கேஷ் என்கின்ற வகையில தான் முயற்சிகள் நடந்து கண்டிப்பாக லெஸ் கேஷ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய குறைந்த அளவு பண பரிமாற்றமும் மிகப்பெரிய அளவுல வந்து மின்னணு பரிமாற்றத்தையும் ஊக்குவிக்கிறது என்றால் இங்க குறைந்த அளவு பணமே கிடைக்கலையே. அவர்களுடைய தேவைக்கு நீங்கள் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த 4,500 ரூபாயை யாருக்கும் முழுமையாக கிடைக்கல ஏடிஎம்ல. அதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. இதை விட இப்போதுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னவென்றால் நேற்றைக்கு பெட்ரோல் பங்குகள் அறிவித்துவிட்டு
அதனை உடனடியாக தற்பொழுது தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால் ஓரளவிற்கு தப்பித்தோம். இல்லை என்றால் பெட்ரோல் பங்குகள் இந்த 1% போராட்டத்தை தொடங்கினார்கள் என்றால் அது அப்படியே லாரி உரிமையாளர்கள்ட்ட போகும். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படும், சரக்கு கட்டணம் உயரும் என்று இது ஒரு தொடர் சங்கிலியா மாறும். அப்ப மீண்டும் சாமானியர்கள் தானே இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும். இதே மாதிரி வரப்போகிற எல்லா பண பரிவர்த்தனைகளையும், மின்னணு பண பரிவர்த்தனைகளையும் ஒவ்வொரு துறையும் இப்படி முடிவெடுத்தால் அதை எப்படி சமாளிக்க போகிறது அரசு? இல்ல, நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்ப இந்த 1% சார்ஜஸ் டெபிட் கார்டு அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிறது இப்ப கிடையாது என்று அதை தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா அது மக்களுடைய அபிலாஷைகளுக்கு தகுந்தாப்புல இந்த கவர்மெண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கறதான் இதை காட்டுகிறது. அதே நேரத்தில் நீங்க சொல்வது போல இப்ப கேஷ்லெஸ்ன்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு இப்ப இந்தியால ஒரு நண்பர் பேசும்போது குறிப்பிட்டார், இந்த நாட்டுல கேஷே இல்லாத பண்ண முடியாது. ஆமாம், இது இப்ப 10% வரைக்கும் தான் டிஜிட்டலா இருக்கின்றது. அதை ஒரு 30% என்று கொண்டு வந்தாலே மிகப்பெரிய வெற்றியாக அமையும். அவ்வளவுதான் நம்ம சொல்ற மொழிய உலக அளவில் எடுத்துட்டு கொண்டாலே கூட கடந்த 10 வருடங்களில கேஷ் புழக்கம் என்பது எல்லா நாடுகளிலும் அதிகரிக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கின்றது. ஆகவே கண்டிப்பா அதே போன்று நாமும் அதை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா கம்ப்ளீட்டா இப்ப 10%ல இருந்து ஒரு 30% திரு மோடி அவர்கள் அறிவித்ததுனால வரக்கூடியது என்றால் அது நல்லதுதானே. அப்ப கேஷ்லெஸ்ங்கிறது என்ன சொல்லுகிறது, லெஸ் கேஷ் என்கின்ற முறையில தானே சொல்லுகிறது. இது நன்மை தானே பயக்க. நாம குறை சொல்வது என்பதே நாம ஒரு குறிக்கோளாக வைத்துக் என்னுடையது. கண்டிப்பா இது ஆரம்ப கட்டம் தான், அதனால் குறை சொல்ல வேண்டாம் என்ற கருத்தை முன் வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஆரம்ப கட்டம். இன்னவென்றால் சந்திரபாபு நாயுடு தலைமையில உங்களுடைய முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி அவர்களும் இருக்கிறார் அந்த குழுவில். நாராயணசாமி எல்லாம் இந்த கேஷ்லெஸ் எக்கானமியை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னா உடனடியாக செயல்படுத்த முடியாது, எங்க அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சந்திரபாபு நாயுடு செயல்படுத்தல. அவர் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர், ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர் என்கிறதுனால அவர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு செயல்படலை, எந்த பரிந்துரையும் அவங்க செய்யலை. இன்றைக்கி நாட்டில் என்ன அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கிறது அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார், ஆர்கனைஸ்ட் செக்டார் கிட்டத்தட்ட 49 கோடி தொழிலாளர்களில் 46 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. காலையில் போனால் இன்றைக்கி வேலை கிடைக்கும், நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் வடபழனி துரசாமி கிராமணி தெருக்கு போனீங்கன்னா தொழிலாளர்கள் குவிந்திருப்பாங்க. காலையில் 6 மணிக்கு வருவாங்க, வேனில் ஏற்றிட்டு போவாங்க, சாயங்காலம் எடுத்து விட்டுருவாங்க. மறுநாள் வேலை இருக்கா தெரியாது. அப்படி இருக்கிற தொழிலாளர்களுக்கெல்லாம் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி, ரொக்கமில்லா பரிவர்த்தனையெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆக இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு 18 ஏடிஎம் தான் இருக்குது. அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் 66, பிரேசிலில் 129 இருக்குது. பிரேசிலில் கேஷ்லெஸ் எக்கானமி தான். ஆனால் அது ஹெவன் ஃபார் பிளாக் மணி. நீங்கள் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி வந்தால் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் உலகத்திலேயே கருப்பு பணம் அதிகமாக முதலீடு செய்கிற நாடுகளில் பிரேசில் ஒன்று. அங்கே கேஷ்லெஸ் எக்கானமி உச்சகட்டமாக இருக்கிற நாடு. இப்படி எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிற வங்கி வசதி 1,33,000 வங்கிகள் இருக்குது. அதில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 வங்கி தான் இருக்குது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்தியாவிற்கு ஏற்ற, இந்தியாவில் எது சாத்தியமோ அதை இவங்க 2700 கோடி கருப்பு பணத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மறைப்பதற்கு இந்த திட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை நேயர்களுடன் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.